Manjari Sarees and Lakshmi Sarees Big Sale. Always be happy. மனசுக்கு பிடித்த மாதிரி மலிவான விலையில் அனைத்து ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிட வாருங்கள். மகிழ்ச்சி. நாள் 28/3/2020 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் ஐரோப்பா பிளட்ஸ் 1B 3008 ஞானலிங்கேஸ்வரர் ஆலய மண்டபம். சாரீஸ் 6 ஸ்விஸ் பிராங்கிலிருந்து, சல்வார் 8 ஸ்விஸ் பிராங்கிலிருந்து, குர்தீஸ் 4 ஸ்விஸ் பிராங்கிலிருந்து, ஜுவல்லரி 1 ஸ்விஸ் பிராங்கிலிருந்து, கிட்ஸ் ஃப்ராக் 4 ஸ்விஸ் பிராங்கிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மஞ்சரி சாரீஸ் அண்ட் லக்ஷ்மி சாரீஸ். தொலைபேசி எண் 0763489735 மற்றும் 0789612653. மகிழ்ச்சி. இது தமிழ் பெண்களுக்கான ஒரு அது ஒரு போராட்டம் என்று சொல்றதுக்கு இல்லை. நாங்கள் செய்ய நியாயத்தம் ஒன்று கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் இந்த பேட்டியை உங்களுக்கு சேர யோசிச்சிருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் நிறைய படித்த பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை போடாமல் இதுக்கு நாங்கள் வேற ஒரு ஆளை கொண்டு வர வேணுமென்றதை நாங்கள் கேட்குறோம். அதுவும் இப்போ புதுசாக போடப்பட்ட அந்த அம்பிகா என்ற பெண் எங்களுக்கு இல்லை, ஒருத்தருக்கும் அவ தெரியாது. அவ போட வேணுமென்று கொண்டது காரணமும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு அந்த மாவை ஐயா மற்றது சுமந்திரன் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு திரு சுமந்திரன் அவர்களையும் போய் கேட்ட இடத்துல என்ன அவமானப்படுத்த அனுப்பினவையே தவிர உண்மையான விஷயத்தை வைக்க எங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சொன்ன ஒரே ஒரு காரணம், அவருக்கு இந்த மனித உரிமைகள் சம்பந்தமான அறிவு இருக்குது. அவள் இது சம்பந்தமான இதில் வேதம் கமிஷனராக இருந்தவ. அப்போ நாங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் ஒரு ஆளுக்கு ஜாப்புக்கு தான் வேலைக்கு போனது, அவள் சண்டை சேலரிக்கு தான் போனவே தவிர மக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக அவள் போகையில்லை. எத்தனையோ சில மக்களுக்கு வேலை தங்களோட சம்பளத்தையும் கொடுத்து தங்களோட எல்லாத்தையும் இழந்து போய் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதால் இப்போ நாங்கள் ஒரு ஆள் தேவை என்று சொன்னோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் கேட்டு போகிறோம் பாராளுமன்றத்துக்கு. எங்களோட மக்களில் ஏரண்டா நான் இல்லை, வேறு இப்போ எனக்காக நான் கதைக்கல, பொதுவாக பெண்களுக்காக கதைக்கிறேன். யார் போகண்டாலும் அது கேட்டு போக தயாராக இருக்கிற பெண்கள் எங்கள்கிட்ட இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் ஓட் போடுங்க கேட்டு என்ன செய்தால் நாங்கள் கேட்டு போடுறதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அதால் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கேட்டு போகிறோம், தோத்தா நாங்கள் விடுறோம். அப்படி போனால் நாங்கள் வச்சு அந்த இங்கே போய் கதைக்கிறதுக்கு இப்போ ஐநாக்கு போய் கதைக்கவா இல்லை இங்கே போய் கதைக்கவா எல்லா அறிவிற்கு தானே இந்த இது சம்மந்தமாக கூட்டிக்கொண்டு போய் கதைக்கிறோம். சம்பளத்துக்காக கூட்டிக்கொண்டு கதைக்கிறோம். அதை மாதிரி இப்போ நாங்கள் ஒரு அக்கௌண்ட் எங்களுக்கு கணக்கு பார்க்க தேவைன்னு ஒரு அக்கௌண்ட்டை நாங்கள் எப்போயும் பண்ணுறோம். அவரை கொண்டு தான் நாங்கள் காசை கொடுத்து வேலையை பண்ணுறோம். அதை மாதிரி எங்களுக்கு ஒரு லோயர் வேணுமெண்டா நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா நாங்கள் சட்டம் படித்து தான் நாங்கள் ஓட்டு போய் கதைக்க போகிற மாதிரி இல்லை. அதுக்கு ஒரு லோயர் அப்பாயின் பண்ணி காசை கொடுக்குறோம், வேலையை பார்க்குறோம். அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்தலாமே தவிர அவள் திருப்பி கேட்கட்டும். இன்னும் 2-3 வருஷம் வந்து இந்த மக்களோட வேலை செய்யட்டும், மக்களுக்காக தந்த நேரத்தையும் பணத்தையும் ஒதுக்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் போடுறதா இல்லைன்ற மாதிரி பிறகு யோசிக்கலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருக்கிற எங்களோட மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விரக்தி எங்களுக்கு வரும் என்று சொல்லி. நாங்கள் எத்தனையோ வருஷமாக வைக்கப்படுறதால வேலை செய்து கொண்டு இருக்க புதுசாக ஒரு ஆளை கொண்டு போடேக்கல நாங்கள் பெண்கள் வர்றதே குறைவு. நாங்களும் இவ்வளோ பிரச்சனையிலும் எவ்வளவோ எங்களுக்கு ஒரு பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பங்களையும் விட்டுட்டு நாங்கள் வைக்கப்படுறதால எல்லா வேலையும் பார்த்து கொண்டு இருக்கல. புதுசாக ஒரு ஆளை கொண்டு இப்படி போடேக்கல நாங்கள் விரக்தி அடி நாங்கள் எங்களோட குடும்பங்களும் மற்ற எங்களோட நண்பர்கள் கூட்டங்களும் எங்களை எப்படி பார்ப்பினோம். எங்களுக்கு அடுத்தது என்ன எங்களுக்கு நாங்கள் செய்ய போகிற மாட்டேதான் எங்களுக்கே தெரியல. அப்போ அதால் நாங்கள் சொல்கிறோம், புதுசாக ஒரு ஆளை கொண்டு வர வேண்டாம். இருக்கிற பெண்கள் திறமையான பெண்கள்லாம் இருக்கணும், அவர்களை போடுங்க. இது நான் எனக்காக கதைக்கல, மொத்தமாக பெண்களுக்காகத்தான் கதைக்கிறேன். ஆனால் இந்த பெண்களுக்கு அதை உணர்கிறார்களான்றதே எனக்கு தெரியல. அவர்களை அதை உணர்ந்து அவர்களும் அதற்காக தங்களோட இப்போ இங்கே பேட்டிகளோட எல்லாரும் ஒருமித்து போராடினார்கள். அந்த ஒரு பெண் வரக்கூடாது என்றதில் எல்லாருமே ஒற்றுமையாக நின்றார்கள். அதில் அவர்களுக்கு நான் உண்மையாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அந்த பெண்களோட அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அந்த பெண்களுக்கு எங்களோட தலைமை எங்களோட தமிழரசு கட்சியின் தலைமை நீதி வழங்கி இருக்குது, அவைக்கு வழங்கி இருக்குது. அப்போ அதுக்கு நான் பாராட்டுகளை தமிழரசு கட்சி தலைவர்களை எங்களோட மூத்த தலைவர்கள் உண்மையாகவே நல்ல ஆக்கள் தான். எங்களோட திரு மாவை சேனாதராஜா மற்றது திரு சம்பந்தன் எல்லாருமே உண்மையிலேயே அவர்களை போல அவர்களோட நல்ல இந்த ஆக்களோட கதைக்கிற பண்பு அதெல்லாம் பார்க்கல நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன். அவற்றை நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் இவர் அப்படி இல்லை. சுமந்திரன் ஒரு அராஜகமாக தான் தோன்றித்தனமான முடிவுகள் எடுக்கிறத எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கணும்ன்றது எனக்கு விளங்கி இல்லை. ஏன் பார்த்து கொண்டு இருக்கணும் எங்கள்கிட்ட மக்கள் நான் யோசிக்கிறேன். தந்தை செல்வா சொல்லியிருக்கிறார், தமிழ் மக்களை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன்
இந்த திரு சுமந்திரன் இருக்கு மட்டும் தமிழ் மக்களை இறைவனாலையும் காப்பாற்ற முடியுமான்றது எனக்கு தெரியல. இது ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்து முடிஞ்சு போன பிறகுதான் அதுவும் தெரிய போகிற. எல்லா போராட்டங்களும் அப்படித்தான் ஆகுது. ஏற்கனவே எங்களோட தேசிய தலைவர் போராடின போராட்டமும் முடிவுக்கு வந்தது, இன்னும் ஒரு ஆளை உருவாக்கி தான் அளிக்கப்பட்டது. அதை போல இப்ப எங்களுக்கு திருப்பி மற்ற தரம் யாழ்ப்பாண மக்கள் அளிக்கிறதுக்காக இவர் உருவாக்கி விட்டுருக்கான்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு தமிழ் மக்கள் இவ்வளவு உணர்வு பூர்வம் போராடின ஆக்கள் இன்றைக்கு ஒரு வாயத்திறந்து கதைக்காம இருக்கணுமேன்றது எனக்கு விளங்கியிலே நண்டு. இப்போ இதுக்காக நான் கதைச்சதுக்காக இப்போ என்ன பிரச்சனை நான் சந்திக்க போனது எனக்காக கேட்டு நான் எனக்கு அப்ளிகேஷனுக்கு என்ன நடந்துட்டு கேட்கல. அடுத்த கட்சியில தூக்குவேன் என்ன அதெல்லாம் அதெல்லாம் அது மட்டும் தான் முடியும். அதுவும் முடியாது, தூக்கி பார்க்கட்டு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் கடைசியாக எனக்கு இதெல்லாம் கதைக்கிறதா இப்போ எத்தனையோ பேர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு நீங்கள் ஏன்னு சண்டை பிடிச்சி கொண்டுக்கிறீங்க. நீங்கள் எங்களோட கட்சியில் வந்து கேளுங்க, நீங்கள் எங்களை நான் ஒரு காலம் நான் ஒன்றில் இதுக்கு போகவே மாட்டேன். ஆனால் இதில் இருந்தே நான் இந்த கட்சியை சரிப்படுத்த வேணும்னு தான் நான் யோசிக்கிறேன். பெண்களை சரியான வழிக்கு கொண்டு நான் என்ன மாதிரி இன்னொரு 10 பேர் கேள்வி கேட்குற பெண்களை உருவாக்குவேன். என்னால் அது முடியும். ஆளுமை உள்ள பெண்கள் எங்கிட்ட தமிழ் பெண்கள் அவ்வளோ ஆளுமையுள்ள பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த யுத்தம் அது இதெல்லாம் நசுக்கப்பட்டதால் அப்படி ஆகிட்டினமே தவிர திருப்பி நாங்கள் அதே உணர்வுபூர்வமான பெண்களை நாங்கள் உருவாக்கி நாங்கள் சுயநலத்துக்காக நாங்கள் அரசியல் நடத்தி இல்லை. நாங்கள் எவ்வளவு இழந்துட்டோம். இப்போ திருப்பி எங்கட இதை விட ஒவ்வொரு இழப்பங்களுக்கு என்ன தேவை என்று நான் கேட்குறேன். இதுக்கு நியாயத்தை சொல்றதுக்கு இப்போ நீங்கள் கத்தியை தூக்குவேன் நீங்கள் இதை என்ன போறேன்னு சொல்றதுல அர்த்தம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஏன் கேட்க போனால் மிஸ் இதுதான் நடந்தது, இப்படி தான் செய்ய போகிறோம், இல்லது இப்படியே தான் நேரடியாக கதைக்கலாம். நாங்களும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார்கள் தான். எனக்கே இந்த நிலை என்று சொன்னால் சும்மா இருக்கிற பெண்ணுக்கு என்ன நடக்க முடியும் யோசிங்க. கேள்வி கேட்கவே போக மாட்டேன் நினைக்கிறேன் ஒருத்தர். அதால தான் வளர்த்து விட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம், ஒரு ஆள் இல்லை, நிறைய பெண்கள் போட்டிருக்கோம். அது திரு மாவ சேனராஜா சொன்னார், மிஸ் துராஜி சிங்கத்துக்கு போடுங்க, அவர் தான் செயலாளர், அவருக்கு போடுங்க அப்ளிகேஷனை, தனக்கு கொப்பியை போடுங்க, நாங்கள் அதை யாருக்கு போடலாம்னு பார்த்து செய்கிறோம். எங்களுக்கு யாரை போட்டாலுமே பிரச்சனை இல்லை, சரியான ஆளை நீங்கள் போட்டீங்கன்னா சரி. ஆனால் இது பின்கதவால் ஒரு ஆளை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவர் கேட்டார் நீங்கள் அப்ளிகேஷன் யார் கால் பண்ணினதுன்னு சொல்லி, நான் கால் பண்ணலையேன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பின்கதவால் கொண்டு போகிறதுக்காக தான் கால் பண்ணலையே. நாங்கள் 6 மாதத்துக்கு மேலே போட்ட அப்ளிகேஷன் போட்டான்னு ஆக்கள் சொல்லி கொண்டிருக்கேன். நானும் போட்டிருக்கேன். நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்னதுக்கு மக்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள்கிட்ட நான் இதுக்கு ஓட் கேட்குறேன், நான் மக்கள்கிட்ட வேறு பிரதியாக போகணும்னு விரும்புகிறேன்றது நான் அதில் எழுதியிருக்கிறேன். எனக்கு நான் சிறப்பான ஒரு கடிதம் தான் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தை இவர் எங்களோட சம்மதன் ஐயா கூட சொன்னார், இந்த கடிதம் என்ன உருக்கமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு வாசனை சொன்னார். இந்த கடிதத்தை நான் அந்த உண்மையான நான் செய்யாத விஷயத்தை எழுதியில்லை, உண்மையாக நடந்த விஷயத்த எழுதியிருக்கேன். அப்படி இருக்கும்போது பின்கதவால் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்க்கல. நாங்கள் மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. மற்ற பொதுவாக பெண்கள் முன்னுக்கு வர்றதில்லை, அரசியல் வாரதில்லை. பெண்களுக்கு அந்த அப்படியான சூழ்நிலை எங்கிட்ட பெண்கள் ஆயுத போராட்டத்தில் பெண்கள் இருந்தார்கள். ஆனால் அரசியல் பெண்களே கூட யோசிப்பாங்க, என்னதுக்கு இதெல்லாம் அப்படி ஓடி திரிதல் விட்ட வசதியாக இருக்கக்கூடிய வசதி இருக்கத்தக்கதான் எனக்கு ஓடி திரியணும் எல்லாரும் கேட்கணும். அவர் கேட்பார்கள் தான். நாங்களும் தான் இப்போ யோசிக்கிறோம், என்னத்துக்கு நாங்களும் வசதியாக இருக்க வசதிக்கு என்னத்துக்கு இப்படி நிற்கிறோம். எங்களால் எங்கிட்ட சின்னல இருந்து எங்களுக்கு அந்த குணம் இருக்குது. மற்ற ஆட்களுக்கு எனக்கு இல்லை, மற்ற ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் கூட நான் தட்டி கேட்குற ஒரு ஆள். அப்படி நாங்கள் விட்டுட்டு போக முடியாது. அப்படியான ஆள் இப்போ நான் எனக்கு நடந்த அநியாயத்தை நான் கேட்காட்டி நீங்கள் நினைக்கிறீங்க நான் பாராளுமன்றத்தில் போய் மக்களுக்கு நடந்த அநியாயத்தை கேட்க போகிறேன். இன்றைக்கு எனக்கு நடந்த அநியாயத்துக்கு இல்லை மக்கள் மற்ற அப்ளிகேஷன் போட்டாக்கள் நடந்த இடத்தை நான் கேட்காட்டி கடைசி வரை நான் பாராளுமன்றத்தில் போய் சும்மா இருந்துட்டு தான் பெறுவேன். அப்படி நாங்கள் இருக்க போகவில்லை. நிச்சயமாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த எங்களோட தலைமைகள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன், எங்களோட மூத்த தலைவர்கள் எங்களுக்கு சரியான நியாயத்தை தருவார்கள் நினைக்கிறேன். அந்த திருவோணமலையில் அந்த மட்டக்களப்பில் நடந்தது அவர்கள் சரியான நியாயம் கொடுத்துருக்கிறார்கள். அந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நின்றுருக்கிறார்கள். அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஒன்றா நின்றுருக்கிறார்கள். அதே ஒரு தமிழ் மக்களின் ஒற்றுமையை சரியாக காட்டி இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இங்கே என்ன நடக்கும் தெரியாது, அவர்கள் தான் செய்யணும். எங்களோட தலைவர்கள் தான் இதுக்கு ஒரு முடிவை தர வேணும். மற்ற இன்னும் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வாங்குவோம், எங்களுக்காக போராடுங்கோ, எங்களுக்காக கதையும் கொண்டு பெண்களை கேட்கல. பெண்களுக்கு எவ்வளோ வீட்டில் வேலை இருக்குது, இப்படி சும்மா வெளிக்கிட்டு போக முடியாது. அதால நாங்கள் செய்ய முடியாமல் ஒரு கட்டத்துக்கு தான். இப்போ எங்களுக்கு எனக்கு கனகோல் வந்துட்டு எத்தனையோ வேலைகள் இருக்குது, நான் விட்டு நிற்கிறேன்னு சொல்லி அது மாதிரி எல்லா பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் ஒரு நாளும் போராட்டம் செய்து கொண்டு இருக்க முடியாது. அவர் அதை பற்றி இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ நான் இருக்க மனநிலையில் நான் அவர்கள் தீர்வு தர வேணுமென்றதில் நான் தீவிரமாக இருக்கேன். அவர் தருவார்கள் நம்புகிறேன். எங்கிட்ட உண்மையாகவே எங்கிட்ட சேனராஜா தலைவரோ இல்லது சம்மதன் ஐயாவோ மற்ற துராஜசிங்கம் ஐயாவோ எல்லாருமே திறமையான ஆக்கள், அவர்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள். அப்போ அவர்கள் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு தருவாங்கன்னு நான் 100% நம்புகிறேன். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்ன்றது எனக்கு நான் இப்போ அதை யோசிக்கிற அளவில் இல்லை தம்பி. உண்மையாகவே என்ன மனநிலையில் அப்படித்தான் இருக்கு.
இல்லை உண்மையாக உங்களுக்கு பார்க்க எனக்கு இப்போ நடந்த விஷயத்தை பார்க்க தெரியுது. சுமந்திரன் தான் நடத்துகிறேன், இதில் கேள்வி ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ எல்லாருமே எந்த நேம் அதில் இருக்குது, லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது. அதை அவையும் சொல்லியிருக்கிறோம். கடைசியாக வந்து லிஸ்ட்டில் எனக்கு எல்லா நாடுகளையும் அதை இருந்தும் வந்தது வாழ்த்துக்கள். அதோட அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேரை எனக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இருந்துச்சுன்னா, ஆனால் நான் அதை தீர்மானிக்க முடியும் மட்டும் யாருன்னு தெரியாதானே, மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம்னு தான் நான் சொல்லி போட்டு நான் யாழ்ப்பாணத்தை வந்து கொண்டு இருந்தேன். நான் அந்த 10 மணிக்கு அப்போ பேர் கொஞ்சம் தலை மிஸ்டர் தவராஜன் பேர் அதில் இருக்குது, உங்களோட பேர் அதில் இல்லைன்னு. சொல்லி பரவாயில்ல, மிகவும் நல்லது, அவர் 10 வருஷமாக போராடி கொண்டு இருக்கிறாள், அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நல்லமண்டு. அதை மிஸ் சசிகலா வந்த நேரம் கூட நாங்கள் பரவாயில்ல, அவன் ஒரு போராட்டத்தில் தன்னை கணவனை இழந்திருக்கா, இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து இறங்கினோன்னு சொல்லிச்சுன்னா புதுசாக ஒரு பேர் வந்திருக்கண்டு. இப்போ அதுக்கு நாங்கள் இருக்க முடியுமா? சுடு சுடனே இல்லாமல் சொல்லுங்க பாப்பா. அப்போ பேர் இருந்த பேரை தட்டி விடுறதுக்கு என்ன ரீசன்னு சொல்லுங்க பண்ணி. சரி, நீங்கள் என்ன தான் தட்டுங்க, புதுசாக இங்கே போடுறாலே சரியான ஒரு நாங்கள் போட்ட அப்ளிகேஷனை பாருங்களேன். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஆள் கொண்டு வர ஒன்று மட்டும், இது ஒரு ஆஃபீஸ் இல்லை, இது ஒரு அரசியல் கட்சி தான். ஆனால் நாங்களெல்லாம் அந்த ஆஃபீஸில் வேலை சொல்லி ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நாங்கள் செயலாளருக்கு தான் கடிதம் போடலாம். நாங்கள் ஊடக பேச்சாளர் கடிதம் போட முடியுமா? நாங்கள் எங்கிட்ட அப்ளிகேஷனை ஊடக பேச்சாளர் கொடுக்க முடியுமா? நான் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குது. அதை நீங்கள் கட்சியில் ஒரு ஜனநாயகத்தை கடைப்பிடிங்க. இப்போ நாங்கள் இப்படி படித்த பெண்கள் எல்லாம் வேறைக்குள்ள தான் பிரச்சனை வருமா? இல்லை எல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பினோம், மற்றவர்கள் சும்மா கேட்டு தான் இருப்பேன். இப்போ நாங்கள் சரியான சட்ட திட்டங்களின் படி நடக்கினமிடா பார்த்தா அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. சரி, எங்களுக்கும் ஒரு சரியான நீதியை தர சொல்லி நான் சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் துராஜசிங்கம் ஐயாவையும் கேட்டுக்கொள்றேன். எங்களுக்கும் மிக சரியான நீதியை தாங்கோ என்ற தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்றேன். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு உங்களோட வந்து இந்த விடயத்தை முன்வைக்கிற விஷயம் என்னென்று சொன்னால், இந்த தந்த செல்வா காலத்திலிருந்து இந்த அஹிம்சை போராட்டம் என்றால் என்ன, அரசியல் போராட்டம் என்றால் என்ன, ஆயுத போராட்டம் என்றால் என்ன, இந்த வடக்கு கிழக்கு மக்கள்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்த நாங்கள். அந்த போராட்டத்தில் இவ்வளவு கால யுத்த வலிகளை சுமந்ததும் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தான். எந்த காரணம் கொண்டும் கொழும்பிலிருந்து ஒரு ஆள் வந்து இந்த போராட்டத்திலேயோ அறவழி போராட்டமோ அஹிம்சை போராட்டமோ அரசியல் போராட்டமோ ஆயுத போராட்டமோ செய்ய இல்லை. அப்போ முழு வலிகளையும் சுமந்த மக்கள் இந்த இடத்துல இருக்கேக்க எதற்காக இந்த வலிகளை சுமக்காத ஒருவரை நாங்கள் இறக்க வேண்டும் என்றதான் எங்களோட கேள்வி. ஏனென்று சொன்னால் வலிகளை நீங்கள் கேட்கலாம், உங்களை விட நீங்கள் வேறு யாராவது உங்களை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறு யாராவது இருக்கின்றார்கள் என்று. நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் நினைக்கின்றார்கள் காணாமல் போன பெண்கள், காணாமல் போனவர்களுக்காக இந்த உண்ணாவிரதம் இருக்கின்ற பெண்கள் எல்லோரும் படித்தவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாரும் ஒரு தாயாகத்தான் இருக்கின்றார்கள் என்று. நிறைய பெண்கள் அதில் படித்தவர்கள் இருக்கின்றார்கள். பொதுவாக சொன்னால் லீலாவதி என்ற பெண் இந்த முறை அவ ஜெனிவாக்கும் போய் வந்திருக்கிறார். அவ ஒரு காணாமல் போன மகனுக்காக தேடி அலைந்த ஒரு தாய். அவ ஒரு லேபர் கமிஷனர், தொழில் ஆணையாளர். அவ வட மாகாணத்திலே வேலை செய்த ஒரு ஆணையாளர், மிக திறமை வாய்ந்தவர். எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் எங்களைத்தான் போட சொல்லி கேட்க இல்லை. யாழ் தேர்தல் தொகுதியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பெண்மணியை இறக்குங்கள். அதாவது இந்த பற்றுள்ள பாசமான இந்த மக்களுக்காக தன் பங்களிப்பை செய்த ஒரு பெண்மணியை இறக்கும் கொண்டு தான் சொல்கிறோம். அதோட இந்த முக்கியமாக இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு தலைமையை கடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறார் சுமந்திரன். ஏனென்று சொன்னால் சுன்னாகத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், வித்தியாதரன் போயிருக்கிறார் பேச. வித்தியாதரன் எங்கட தலைமையை மாவ சேனாதிராஜா ஐயாவை மிகவும் ஒரு அவமானப்படக்கூடிய விடயங்களை அவர் எடுத்தெடுத்து வாசிச்சிருக்கிறார். அவர் வாசிக்கல இவர் என்ன செய்திருக்கணும், இவர் எங்கட கட்சியின் ஊடக பேச்சாளர், இவர் அதனை மறுத்துரைத்திருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் இவர் புத்தி சாதுரியமாக அந்த இடத்துல தனக்கு அது விளங்கவில்லை என்றது, அதாவது தான் அதை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை என்ற மாதிரி ஒரு நடிப்பை அதில் தெரிவிச்சிருக்கிறார். அதில் விசில் அடிக்கப்பட்டது, கைதட்டப்பட்டது, எத்தனையோ நடவடிக்கைகள் அதில் மேற்கொள்ளப்பட்டது. அதுதான் எங்களுக்கு ஆக கவலையாக இருக்கின்றது. இந்த தலைமையை அவர் இல்லாது ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள்ல தான் ஒவ்வொரு இடமும் இந்த பிரச்சாரங்களை செய்து கொண்டு போறார். அதாவது எங்களுக்கு தெரியும், அதாவது சில இடங்கள்ல கேள்வி கணைகளை முதலே கொடுத்து விடுவார்கள் பேசுகிறவர்கள். ஏனென்றால் நாங்களும் தொழிலில் 40 வருஷம் 42 வருஷம் இருந்தனால் நான் ஒரு வடமாகாண பணிப்பாளர். அதாவது சரியான பொறுத்த வயசு இளைஞர்களோட யுவதிகளோடையும் வேலை செய்த நான் 5 மாவட்டங்களிலும். அப்போ கேள்வி கணைகளை முதலே ஆக்களை கொண்டாந்து கொடுத்து விடுவார்கள். நீ இந்த கேள்விகளை என்னிடம் கேள், நான் சரியான பதிலை சொல்கிறேன் என்று. அப்போ அவர்கள் எழும்பி கேட்கின்ற பொழுது இவர் அதற்கு சரியான பதிலை ஆயத்தப்படுத்தி சொல்கின்ற பொழுது இவர் ஒரு பெரிய ஹீரோவாகி விடுவார். நான் ஒரு கெட்டிக்காரன், கேட்ட பதில்களுக்கு எல்லாம் உடனடியாக நான் விளக்கத்தை சொல்லிவிட்டேன் என்ற ஒரு இருமாப்பு அவருக்குள்ள இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி வித்தியாதரனுக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு.
கலாயுங்கோ எங்கட தமிழ் கட்சி தமிழரசு கட்சியின் தலைமையை நீங்கள் என்ன வேணுமென்றாலும் சொல்லி பேசுங்கோ. இதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட மாட்டாது. சபையில இருக்கிறவர்கள் கைதட்டி அதனை ஆக்ரோஷப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மதிப்புகள் குறைந்து கொண்டு போகும் என்று அவர் நினைக்கிறார். அவர் தமிழரசு கட்சியின் வாரிசாக தான் வரலாம் என்று நினைக்கிறார். நிச்சயமாக அந்த கனவை அவர் எந்த காலத்திலும் காண வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்றா தமிழரசு கட்சியின் வாரிசு யார் என்று தீர்மானிக்கிறது எங்களுடைய மக்கள். அவர் தீர்மானிக்க இயலாது. ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் கருணா திறமையானவர், நாங்க இல்லை என்று சொல்லல. படநகர்த்தினவர் இல்லை என்று சொல்லல. கெட்டிக்காரன் என்றுதான் தலைவர் வச்சிருந்தவர், இல்லை என்று சொல்லல. ஆனால் அவர் விசுவாசம் இல்லாதவர். அதனால தான் அவரை பிரிச்சு எங்கட விடுதலை போராட்டத்தை அழிச்சு எங்கட விடுதலை புலிகளை அழிக்க நேர்ந்தது கருணாவால, கருணாவின் நடவடிக்கையால். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறோம். நான் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ தெரியாது. நான் அரசியல்ல அதிகமான காலம் நான் அரசியலோட ஈடுபட்ட ஒரு ஆள். என்னென்னா எனக்கு சிறு வயது முதலே இந்த அரசியல்ல நல்ல தெளிவு இருந்தது. அதால நான் ஈடுபட்டபடியினால 2010ஆம் ஆண்டு இவர் இந்த தமிழரசு கட்சிக்கு வந்து நுழையக்குள்ளேயே நான் நிறைய பேருக்கு சொல்லி இருக்கின்றேன். இது ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது. இப்ப தெரியாது, உங்களுக்கு ஒரு 10 வருஷம் போக இது இந்த உருவம் தெரியும் என்று நான் அன்றைக்கு சொன்னது. இன்றைக்கு பலர் என்னட்ட திருப்பி எடுத்து சொல்கிறார்கள், மிஸ் நீங்கள் சொன்னது உண்மை. நீங்க 2010ஆம் ஆண்டு உள்நுழைக்க சொன்ன அந்த சாத்திரம் இன்றைக்கு உண்மையா விட்டது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த சாத்திரம் சரியான உருவத்தில் வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த அம்பிகா ஆண்டவ ஒரு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஒரு மனித உரிமை ஒரு நியமனம் செய்யப்பட்டவர். அவர் 5 வருஷத்துல அடுத்த அரசு வரைக்கும் இவர் போக வேணும். அவர் எந்த காரணம் கொண்டும் இதுக்காக தன்னை பதவி துறக்கவில்லை. அது உண்மையான விடயம். ஏனென்று சொன்னால் முதலே மிதிலா சொன்ன மாதிரி நாங்கள் திறமை புலமை வாழ்ந்தவர்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேவைக்கேற்ப அவர்களை நாங்கள் அழைத்து அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அதை கொடுத்து நாங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம். இதுக்காக அவர்களை பாராளுமன்றத்துக்கு போக வைத்து தான் அது செய்ய வேணும் என்று இல்லை. நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு நாங்கள் செய்யறே இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் ஆக்களை வச்சு தான் செய்யறோம். அது மாதிரி அவ மனித உரிமைக்கு போகலாம் என்று சொன்னால் அவவே அந்த வேலையை செய்யட்டு நாங்கள் அவருடைய கொடுப்பனவை யாராவது கொடுக்கலாம். இந்த விஷயத்துல முக்கியமாக இந்த அதாவது சொல்லுவார் சொன்னால் கேட்பாருக்கும் அது எங்க போக வேணும் என்று இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார் என்றதுக்காக அம்பிகா வந்திருக்க கூடாது. அவர் யோசிக்கணும், தேர்தல் என்றால் என்ன, தேர்தலில் என்னென்ன விதிகள் இருக்கு, தேர்தலில் என்னென்ன பரப்புரை செய்யணும், நான் எப்படி இந்த மக்களுக்கு இவ்வளவு காலமும் செய்யாத ஒரு விஷயத்தை நான் எப்படி போய் சொல்ல போறேன், இந்த பரப்புரையை நான் எப்படி செய்ய போறேன், மக்கள் கேள்வி கேட்டால் எப்படி சொல்ல போறேன். எந்த ஒரு இடத்திலும் இவனால அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ ஒரு மனத்துளி அளவு இந்த மக்களுக்கு செய்ய இல்லை. இந்த வலி சுமந்த தாய்மாருக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய இல்லை. ஒரு பத்திரிகை ஒரு விளம்பரம் இந்த பெயர் புதுவாக அதாவது டெலிசீரியல்ல தொலைக்காட்சி நாடகங்கள்ல அறிமுகப்படுத்தப்படுற மாதிரி ஒரு புது இரக்கம், அதைத்தான் எங்களால சொல்ல முடியும். எந்த காரணம் கொண்டும் இதை நாங்கள் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயத்தை சொல்றேன். முக்கியமாக அந்த சுன்னாகத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் சொல்றார், சுமந்திரன் சொல்றார், 16 பேர் எங்கட அமைப்பில் இருக்கிறோம். ஆனால் நானும் சம்பந்தன் ஐயாவும் தான் சட்டத்தரணிகள். ஏன் 40 வருடங்களாக தமிழரசுக்கு கட்சிக்கு தொண்டாட்டிய வந்த கேவி தவராஜாவே அவர்களுக்கு தெரியவில்லையா? அவர் உள்நுழைவதை எத்தனையோ வருட காலம் தடுத்தவர் இந்த சுமந்திரன். இன்று வரை நாங்கள் அவருக்காகவும் மகளிர் அணி குரல் எழுப்பினது அவரை நாங்கள் வேட்பாளராக இறக்குவோம் என்று. இந்த அம்பிகாவை இறக்கின நேரம் அவரை இறக்கி இருந்தா கூட நாங்கள் எதுவும் சொல்லி இருக்க மாட்டோம். நிச்சயமாக கேவி தவராஜாவை இறக்கி இருக்கலாம். ஆனால் அவர் தான் அதில் ஒரு சட்டவாளராக இருக்க வேணும் என்று நினைக்கிறாரே தவிர எத்தனையோ வல்லமை பொருந்திய சட்டவாளர்கள் இருக்கிறார்கள். இவர் செய்ததை விட 10 மடங்கு 100 மடங்கு வேலையை இந்த கேவி தவராஜா செய்திருக்கிறார். அரசியல் கைதிகளின் விடுதலை, மனித உரிமை, இப்படியாக அவருடைய வரலாறு நிறைய. ஆனால் எல்லாரையும் அடக்கி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிச்சு தலைமையை கடிச்சு எல்லாத்தையும் கடிச்சு உதறிவிட்டு எங்களை தமிழர் இருப்புகளையும் அழித்து தமிழரசு கட்சியையும் அழித்து தமிழர் தாயகங்களையும் அழித்து இவர் தோற்றாலும் தோற்பார். நிச்சயமாக இந்த முறை அவர் தோற்பார். அவருக்கு நாங்கள் கொடுக்காட்டாலும் தமிழரசு கட்சி கொடுக்காவிட்டாலும் பெரும்பான்மையின கட்சிகள் தேசிய பட்டியலிலே அவருக்கு ஒரு இடத்தை கூப்பிடுவார்கள், ஏற்று கொடுப்பார்கள், மந்திரி பதவியும் கொடுப்பார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் நிச்சயம் இருந்து பாருங்கள். இந்த உண்மையை ஒரு நாளுமே மறக்க இயலாது. அதான் நான்
கனிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com